ஆரம்பிக்கிறதுனாலே தமிழ்நாடு பாட்டாளி இளைஞர் சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் தற்போது ஆரம்பிக்கப்படுகிறது. நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நம்முடைய இளம் போராளி, நம்முடைய இளைஞர்கள் எழுச்சி நாயகர் சின்னையா அண்ணன் அன்புமணி அவர்கள் முன்னிலையில் நம்முடைய இளைஞர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் முனைவர் அருமை சகோதரர் ஆ கணேஷ்குமார் அவர்களை தலைமை தாங்கி நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி பொதுக்குழு கூட்டத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய எதிர்காலம்
தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டி இளைஞர்களின் எழுச்சி நாயகர் இளம் போராளி மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்குமாறு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாநில இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் பொன் கங்காதரன் அவர்களை வரவேற்குமாறு அன்போடு கேட்கிறேன். பாட்டாளி இளைஞர் சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி இளைஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் எவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இங்கு எழுச்சி உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதை சின்னையா அவர்களை இந்த இளைஞர் சங்க பொதுக்குழு மூலம் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதேபோன்று பொருளாளர் திருமதி திலகபாமா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தலைமை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்களை இங்கு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இளைஞர் சங்க பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற முனைவர் கணேஷ்குமார் அவர்களையும் மற்றும் மாநில இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர்கள் அனைவரையும் மற்றும் மாநில இளைஞர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், மாவட்ட இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், துணைத் தலைவர், துணை செயலாளர்கள், அதேபோன்று ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூர் மற்றும் ஒட்டுமொத்தமான பாட்டாளி இளைஞர் சங்கத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கின்ற இளைஞர் சங்கத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும், பத்திரிகை நண்பர்களையும், ஊடக நண்பர்களையும், காவல்துறை உள்ளிட்ட இங்கு வருகை தந்திருக்கின்ற ஒட்டுமொத்தமான அனைவரையும் பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் சார்பாக வருக வருகன வரவேற்று இந்த பொதுக்குழுவானது நம்முடைய இளம் போராளி அவர்கள் நமக்கு எழுச்சி உரையாற்ற இருக்கிறார். வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுகவை மு.க. ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அகற்றுவதற்கு ஒரே தலைவர் அண்ணன் அன்புமணியால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. அண்ணன் இன்னைக்கு ஒரு வருடமாக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறேன், தமிழ்நாடு மட்டும் இந்தியாவிலேயே ஒரு தலைவர் அதிக இளைஞர்களையும் பொதுமக்களையும் சந்தித்த தலைவர் ஒரே தலைவர் அண்ணன் அன்புமணி மட்டும்தான். அந்த ஒரு வருஷத்துல குறைஞ்சபட்சம் 1 கோடி பேரை சந்திச்சிருப்பார். 100 நாட்கள் நடைபயணம் மூலம் தமிழ்நாட்டு மக்களுடைய நாடி துடிப்பை பிடித்து பார்த்திருக்கிறார் அண்ணன் அன்புமணி அவர்கள். அது மட்டும் மாமல்லபுரத்தில் மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை கூட்டி அழகு பார்த்தார். அப்படியாப்பட்ட ஒரு இளம் தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அண்ணனுடைய அறிக்கை, அண்ணனுடைய பேச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் ஒரு எழுச்சி இருக்கிறது. சமீபத்தில் நடந்த மதுராந்தகத்தில் நடந்த அந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சின்னையா அண்ணன் அன்புமணி அவர்கள் பேசும்போது இந்திய நாட்டினுடைய பிரதமர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணன் அவர்கள் பேசுகின்ற வரை கைத்தட்டி கொண்டே இருந்தார். அப்படியே அந்த பேச்சு, மதுராந்தகத்தினுடைய பேச்சு இன்னைக்கு இந்தியா முழுவதும் குறைஞ்சது ஒரு 10 கோடி பேருக்கு அவருடைய பேச்சு சென்றிருக்கும். அப்படியாப்பட்ட புள்ளி விவரங்களோடு திமுக ஊழலை, திமுக கட்சியை அகற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு இன்னைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு திமுக இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்புவதற்கு இன்னும் 2 அமாவாசை இருக்கிறது. வீட்டுக்கு அனுப்புவதற்கு நம்முடைய கட்சி தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் மட்டும்தான் முடியும். அப்படியாப்பட்ட ஒரு எழுச்சி இருக்கிறது. இன்னைக்கு இளைஞர்கள் பட்டாளம் அணி அணியாக இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இது இந்த கூட்டத்தில் நம்முடைய சின்னையா சொல்லுகின்ற அந்த தேர்தலில் நாம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்ற திட்டங்கள் எல்லாம் சின்னையா சொல்லுகின்ற வேலைகளை நாம் போய் செஞ்சோம்னா நிச்சயம் ஆட்சி மாற்றம், நாமும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக பெறலாம், ஆட்சி அதிகாரத்திலும் வரலாம். அதற்கான இளைஞர் பட்டாளம் உழைப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கீர்கள். இளைஞர் சங்கத்தில் பொறுப்பு வாங்கி இருக்கிற நீங்கள் அனைவருக்கும் அண்ணன் அவர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். ஆனா இளைஞர் சங்கத்தில் ஒன்றிய இளைஞரணி பொறுப்பு வாங்கினா அடுத்தது ஒன்றிய செயலாளர், நகர இளைஞரணி பொறுப்பு வாங்கினா அடுத்தது நகர செயலாளர், மாவட்ட இளைஞரணி செயலாளர் பொறுப்பு வாங்கினா அடுத்தது மாவட்ட செயலாளர். அப்படி இளைஞர் சங்கத்தில் பொறுப்பு வாங்குவர்கள் தான் அடுத்தது படிப்படியாக கட்சியில பொறுப்புக்கு வர முடியும். அதனால தன்னலமற்று நீங்கள்லாம் உழைக்க வேண்டும். உழைத்தால் பொறுப்பு தானாக தேடி வரும். போட்டி பொறாமை எதுவுமே இல்லாத நாம் சின்னையா என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அமைதியான இன்னைக்கு 1 வருட காலமாக சின்னையா அவர்கள் அமைதியாக இருந்தார்.
அமைதியாக இருந்து இன்னைக்கு சாதித்திருக்கிறார். பல்வேறு விஷயங்களிலே சாதித்திருக்கிறார். இன்னும் சாதிப்பார். ஆட்சி அதிகாரத்தை பெறுவார். அதுக்கு நாமெல்லாம் அண்ணன் கூட உறுதுணையாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். இளைஞர் சங்க பொறுப்பாளர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்த சின்னையா உள்ளிட்ட மீண்டும் அனைவரையும் வருக 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 என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தினுடைய செயலாளர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கிறேன். தலைவர் எல்ஜி சேகர் வெளியில இருந்தீங்கன்னா தயவு செய்து மேடைக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தர்மபுரி PV செந்தில் அவர்கள் உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். வரலாற்று சிறப்புமிக்க பாட்டாளி இளைஞர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற இளைஞர் சங்கத்தினுடைய மாநில தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் கணேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கிற மாநில இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர்களே, நம்மை எல்லாம் வரவேற்புரை ஆற்றிவிட்டு சென்றிருக்கிற மாநில இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் கங்காதரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், லட்சோப லட்ச இளைஞர்களின் உடன்பிறவாய் அண்ணன், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களே, மாநில பொருளாளர் திலகபாமா அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் செல்வகுமார் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு 2026 நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றிக்காக அண்ணன் அன்புமணி ராமதாசனுடைய தலைமையிலே மகத்தான வெற்றிகளை குறைப்போம் என்று வருகை தந்திருக்கிற அண்ணன் அன்புமணி ராமதாசின் உடன்பிறவாய் தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் சங்க பொதுக்குழு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு. ஆண்டுதோறும் நாம் இளைஞர் சங்க பொதுக்குழுக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 2026 சட்டமன்ற பொதுக்குழுவினுடைய சிறப்பு, தேர்தலை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி கூட்டணியை அமைத்து கொடுத்த நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஊழல் நிறைந்த ஆட்சி, காட்டாட்சி, அராஜக ஆட்சி, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஆட்சியாக இருக்கிற இந்த திமுகவை பாட்டாளி இளைஞர் சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளரும் வீடு வீடாக தெரு தெருவாக சென்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைகள், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்திருக்கிற சாதனைகள், இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இடஒதுக்கீட்டுக்கு செய்திருக்கிற துரோகங்களை எல்லாம் பட்டி தொட்டி என்றும் சொல்லி தமிழகத்திலே போட்டியிடுகிற 234 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாமக, அதிமுக, பிஜேபியில போட்டியிடுகிற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு இளைஞர் சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டு, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள் மது போதையிலே இருந்து, புகைப்பழக்கத்திலே இருந்து மீட்ட பெருமை இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய முன்னாள் மாநில இளைஞர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற சின்னையா அவர்களுக்கு தான் சாரும். தமிழ்நாடு முழுவதும் இளைஞர் சங்க மாநாடுகள், மரக்கன்றுகள் நடுதல், ரத்த தான முகாம் நடத்துதல், இப்படி தொடர்ந்து இளைஞர் சங்கத்தின் சார்பிலே பல பணிகளை செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை நல்வழிப்படுத்திய பெருமை. அது மட்டுமல்லாமல் திருக்குறளை மிஞ்சுகிற விதத்தில் அற்புதமான 10 உறுதிமொழிகளை தந்து இன்றைக்கு இளைஞர்களை நல்வழிப்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கிற அண்ணன் அன்புமணி ராமதாசனுடைய தலைமையில் 2026 தேர்தலிலே சாதனை படைப்போம்,
சாதனை படைக்கலாமா? சாதனை படைப்போம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். ஆமா, அது எடுங்க. ஆங்காங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் அங்க நிக்க வேண்டாம், இருக்கையில உட்காருங்க. அடுத்த நிகழ்வு உறுதிமொழி ஏற்பு. பாட்டாளி இளைஞர்களுக்கு உறுதிமொழி ஏற்பு என்பது நம்முடைய வாழ்வியலை எவ்வாறு பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிறது என்பதை ஒவ்வொரு பொதுக்குழுவிலும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் இளைஞர் பட்டாளம் இன்றைக்கு இந்த உறுதிமொழியை ஏற்பதற்கு அனைவரும் எழுந்து நின்று இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இருக்குதா ஸ்கூல்? பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்கத்தின் பொதுக்குழு சென்னை ராயப்பேட்டா பகுதியிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவுக்கு வருகை தந்து இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் மாநில தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், என்னுடைய அருமை தம்பி முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் தலைமையிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுக்கு வருகை தந்து இறுதியாக பேச இருக்கின்ற நம் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்களும், பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்கள், தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் செயலாளர்களும் இங்கே மிக எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு நடைபெறுகின்ற இந்த மோசமான திமுக ஆட்சியை நாங்கள் அகற்றியே தீருவோம் என்று சபதம் ஏற்று வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான என் தம்பிகளே, பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளே, உங்களையும் உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு இளைஞர் சங்க கூட்டத்திலும் நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். இந்த உறுதிமொழி நம் நாட்டையும், தமிழ்நாட்டையும், நம் மக்களையும், நம் மொழியையும், நம் பண்பாட்டையும் பாதுகாப்போம், வேளாண்மை பாதுகாப்போம், பெண்களை மதிப்போம் என்று ஒவ்வொரு முறையும் நாம் உறுதிமொழி எடுத்து அதை நடைமுறையில் நீங்கள் எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள். அந்த வகையிலே இன்றும் நாம் எல்லோரும் சேர்ந்து மீண்டும் உறுதிமொழி நாம் இன்று எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய வலது கரத்தை இதுபோன்று நீட்டி நான் சொல்வதை நீங்கள் உறுதியாக ஏற்ற வேண்டும். 1. எல்லோருக்கும்
தரமான சமச்சீரான கட்டணமில்லா சுமையில்லா திறன்சார் கல்வி, அறிவுசார் கல்வி, தொழில் கல்வி கட்டாயமாக வழங்கப்படுவதை உறுதி செய்ய பாடுபடுவோம். 2. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு கொள்கை என வீர முழக்கம் செய்வோம். வன்முறை, பயங்கரவாதம் உள்ளிட்ட சமூக தீமைகளுக்கு எதிராக பரப்புரை செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். 3. தமிழரின் மொழி, பண்பாடு, கலை, நாகரிகம் ஆகியவற்றை காப்போம். அதே நேரத்தில் வெறுப்பு அரசியலை விலக்கி அனைத்து சாதி, மதம், இனம், மொழி, பண்பாடு, கலைகளையும் மதிப்போம். 4. 108 அவசர ஊர்தி புரட்சி போன்று அனைவருக்கும் தரமான கட்டணமில்லா மருத்துவம் அரசு மருத்துவமனைகளில் கிடைப்பதை உறுதி செய்வோம். 5. உணவு படைக்கும் உழவர்கள்தான் நமது கடவுள் என்பதை மனதில் நிறுத்தி வேளாண்மையை லாபமான தொழிலாக மாற்ற பாடுபடுவோம். நீர் மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். நீர் ஆதாரங்களை பாதுகாப்போம். ஏரி குளங்களை தூர்வாரி வளம் சேர்ப்போம். 6. தொழில் வளம் பெருக்க குரல் கொடுப்போம். தொழில் நிறுவனங்களை சாத்தியமான முதலீட்டில் தொடங்கி வேலைவாய்ப்பை உருவாக்குவோம். இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை தருவோராக திகழும் நிலையை ஏற்படுத்துவோம். 7. ஒரு பைசா ஊழல் இல்லாத நேர்மையான தூய்மையான ஆட்சி அமைக்க உறுதியேற்போம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடம் பரப்புரை செய்வோம். 8. மது, கஞ்சா ஒழிப்பே மக்கள் பணி. மது மற்றும் கஞ்சாவின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது மற்றும் கஞ்சா இல்லாத தமிழகம் அமைப்போம். 9. பெண்களை பாதுகாப்போம். பெண்களை பாதுகாப்போம். பெண்மையை போற்றுவோம். வரதட்சணை கொடுமையை ஒழிப்போம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கவும் பெண்கள் அச்சமின்றி நடமாடவும் ஏற்ற சூழலை உருவாக்குவோம். 10. சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நிலம், நீர், காற்று மாசுபடாமல் காத்து அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை அப்படியே பசுமையாக விட்டு செல்ல இளைஞர் சக்தியை பயன்படுத்துவோம். மேற்சொன்ன 10 கட்டளைகளை நெஞ்சில் நிறுத்தி என் தமிழ் சமுதாயம் உயர, தமிழ்நாடு முன்னேற, என் நாடு உயர அர்ப்பணிப்போடு பாடுபடுவேன் பாடுபடுவேன் என உறுதியேற்கின்றேன். நன்றி. அடுத்தபடியாக
மாநில இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நாமக்கல் வடிவேலன் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார். சிறப்புமிக்க இளைஞர் சங்க பொதுக்குழுவுக்கு இளைஞர் சங்க பொதுக்குழுவுக்கு வருகை தந்து நமக்கெல்லாம் பல நல்ல கருத்துக்களை கூற இருக்கிற சொல்ல இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர், எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம், நாளைய தமிழகம் மருத்துவர் சின்னையா அவர்களே, இந்த பொதுக்குழுடைய தலைவர் அண்ணன் அவர்களே, இளைஞர் சங்க பொறுப்பாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு என்ன சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த தலைவர் நம்முடைய சின்னையா அவர்கள். அப்பேற்பட்ட தலைவரை நாம் தலைவராக பெற்றிருக்கின்றோம். நாம் இளைஞர் சங்க பொறுப்பாளர்கள் ஒன்றிய வாரியாக, கிளை வாரியாக, நகரம் வார்டு வாரியாக பூத்திலே 5 இளைஞர்களை களப்பணியில் அமர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுகிற இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைக்க இளைஞர் சங்கம் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில இளைஞர் சங்க செயலாளர் பாலவி அவர்கள் கருத்துரை கொண்டு அழைக்கிறேன். இந்த 2026 புத்தாண்டிலே முதலில் நம்முடைய பாட்டாளி இளைஞர் சங்க கூட்டம் மிக சிறப்பான முறையிலே இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில இளைஞர் சங்கத்துடைய தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான அன்பிற்குரிய அண்ணன் கணேஷ்குமார் அவர்களே, நம்மளை எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாநில இளைஞர் சங்கத்துடைய செயலாளர் அண்ணன் பொன் கங்காதரன் அவர்களே, நமக்கு பின்னாலே இளைஞர் சங்கம் எப்படி பணியாற்ற வேண்டும், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்ற பல்வேறு வேலை திட்டங்களையும் கருத்துக்களையும் நம்மிடத்தில் பதிய வைக்க வருகை புரிந்துள்ள 108 நாயகன், சுகாதாரத்துறை என்று சொன்னால் இவர் போல் யாரும் இல்லை என்கின்ற அளவிற்கு 50 ஆண்டு காலமாக சுதந்திர வரலாற்றிலேயே இவர் போன்ற ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லை என்கின்ற அளவிற்கு 50 ஆண்டு கால சாதனைகளை வெறும் 5 ஆண்டுகளிலே செய்து முடித்து சாதனை படைத்து உலக நாட்டில் இருக்கின்ற பல்வேறு தலைவர்களால் பாராட்டு பெற்று பல விருதுகளை பெற்று நம்மளை எல்லாம் இமயமலையை போல இன்று இருக்கின்ற இந்த சூழலிலே நம்மளை எல்லாம் இமயமலை போல் காத்து கொண்டிருக்கின்ற 108 நாயகன் கட்சியினுடைய மாநில தலைவர் நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்களை வணங்கி, நமக்கு பின்னாலே உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வடிவேல்ராவன் அவர்களே, பொருளாளர் அன்பிற்குரிய சகோதரி திலகபாகம் அவர்களே, இளைஞர் சங்கத்தினுடைய அதே போன்று தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் செல்வகுமார் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாநில இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் வருகை புரிந்துள்ள பல்வேறு நிலை இளைஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும், நீங்கள் நம்முடைய சின்னையா அவர்கள் இங்கே 10 கட்டளைகளை நமக்கு இந்த நேரத்தில் உறுதிமொழி ஏற்றி அமர்ந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தை விட்டு அகற்றுவதற்கு நாம் அனைவரும் போராட வேண்டும். இன்னும் ஓரிரு மாதங்களிலே இந்த நம்முடைய சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகின்ற இந்த சூழலிலே கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்று சொன்னால் நமக்கு இரு துருவங்களாக இருக்கின்ற வன்னிய சங்கமும் அதற்கு அடுத்தபடியாக இளைஞர் சங்கமும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை நாம் ஏற்க வேண்டும். அதே போன்று வருகை புரிந்துள்ள நம்முடைய இளைஞர் சங்கத்துடைய நிர்வாகிகள் இன்று தமிழகத்தில் அதிகமான இளைஞர்களை தன்னுள்ளே கொண்டுள்ள ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் ஆனால் நம்முடைய சின்னையா அன்புமணி அவர்கள் தான் என்பதை நிரூபித்து காக்கின்ற வகையிலே நாம் இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கின்றோம். ஏதோ கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் வருகை புரிந்துள்ள இந்த இளைஞர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் கிராமந்தோறும் சென்று வாக்குச்சாவடி தோறும் முகவர்களை அமைக்க வேண்டும். அமைத்து இந்த தேர்தலிலே இன்று ஆளுகின்ற இந்த கஞ்சா மது பெண்களுக்கு எதிரான இந்த கொடுங்கோல்கள் நடத்துகின்ற இந்த கொடுங்கோல் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய சின்னையா அவர்கள் கடந்த 100 நாட்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள். அதே போன்று நம்முடைய அந்நியார் அவர்களும் இன்று அந்த 100 நாள் பயணத்தை மேற்கொண்டுள்ள இந்த நேரத்திலே
நாமும் நம்முடைய சின்னையா அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இளைஞர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், எங்களுக்கு குடும்பம் இல்லை, குடும்பம் என்று சொன்னால் அது கட்சி என்றே என்ற ஒரு உயிர் மூச்சோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில இளைஞர் சங்க செயலாளர் அன்புச்சோர் அடையாறு வடிவேல் அவர்கள். பாட்டாளி இளைஞர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞர் சங்கத்தின் மாநில தலைவர், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சகோதரர் கணேஷ்குமார் அவர்களே, மற்றும் வரவேற்பு நல்கிய மாநில இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர்களே, நமக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை வழங்க வருகை தந்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அருமை அண்ணன் இளம் போராளி, அடுத்த தலைமுறைக்கான தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, மற்றும் மாநில பொருளாளர் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர்களே, மற்றும் மாநில மாவட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மாநில இளைஞர் சங்கத்தின் சார்பில் நானும் ஒரு முறை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய கட்சியுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 108 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார்கள். அந்த நடைப்பயணம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதை இன்னும் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய இளைஞர் சங்க நிர்வாகிகள் அதை வாக்காக மாற்ற வேண்டும். நமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளிலே நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு இளைஞர் சங்க நிர்வாகிகள் முழு ஒற்றுழைப்புடன் வாக்கை உருவாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில இளைஞர் சங்க செயலாளர் ஓமலூர் அண்ணாமலை அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க பொதுக்குழுவில் தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற மாநில இளைஞரணி செயலாளர், மாநில இளைஞரணி தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் கணேஷ்குமார் அன்னார் உள்ளிட்ட இங்கு 2026 திமுக ஆட்சியை எப்படி விரட்டடிக்க போகும் என்று இறுதியாக கருத்துரை வழங்கியிருக்கின்ற நமது வழிகாட்டியார், வருங்கால நமது எழுச்சி நாயகர் நமது சின்னையா உள்ளிட்ட இங்கு வருகை தந்த மாநில இளைஞர் சங்க செயலாளர், மாநில இளைஞர் சங்க செயலாளர்கள் மற்றும் மாநில துணைத் தலைவர்கள், மாவட்ட ஒன்றிய பேரூர் உள்ளிட்ட அனைத்து நிலை தலைமை நிலை செயலாளர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 ஆட்சி மாற்றம் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நமது மருத்துவர் சின்னையா அவர்கள் 108 நாள் தமிழகம் எங்கும் சூறாவளி பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். அந்த 108 நாள் சூறாவளி பயணத்தில் திமுக ஆட்சி கிட்டத்தட்ட 90 விழுக்காடு சரிந்து விட்டது. மீண்டும் இந்த 10 விழுக்காடு நமது பசுமை தாயத்தின் தலைவர் அன்னியார் அவர்கள் 100 நாள் மகளிர் தொடர் போராட்டத்தில் அந்த 10 விழுக்காடும் சரிந்துவிட்ட நிலையில் வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்கும் என்று சொல்லி நமது வருங்கால அண்ணன் இளைஞர் எழுச்சி நாயகர் அன்னார் அவருடன் சேர்ந்து இந்த இளைஞர் சங்கம் ராணுவத்தை போல் இருக்கும், அவர்கள் என்ன கட்டளை இடுகிறாரோ இந்த இளைஞர் சங்கம் அவர் பின்னால் இருந்து செயல்படுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வருகிற செயலர் சுருக்கமாக மாநில இளைஞர் சங்க செயலர் திருவண்ணாமலை பிரசாத் அவர்கள். பாட்டாளி இளைஞர் சங்க கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அன்பான பணிவான வணக்கம். நாளைய தமிழகம் நம்பிக்கை நட்சத்திரம், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் சின்னையா உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி, திமுக தன்னுடைய நிர்வாக சீர்கேட்டையும் ஊழலையும் மறைச்சு பண்றத அண்ணன் தோலுரிச்சு காட்டியிருக்காங்க. ஏன்னா அவருடைய தேர்தல் வாக்குறுதியை பூரா புக்கு போட்டு தோலுரிச்சு காட்டிட்டாரு. அடுத்தது அவன் என்னென்ன நிதி கொண்டாந்தாங்க எல்லாம் பண்றது அதுக்கும் புக்கு போட்டு காட்டிட்டாரு. ஏன்னா இவங்க எல்லா துறையிலும் ஊழல், அனைத்து துறையிலும் ஊழல், நிர்வாக சீர்காடு, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு, நாடே சீர்கெட்டு போயிருக்கு. இன்னைக்கு பொதுப்பணித்துறையா எங்க ஊர்ல கட்டின பாலம் அடிச்சுன்னு போயிடுச்சு ஆத்துல. அது மாதிரி எவ்வளவோ இருக்குது.
ஆனா இதெல்லாம் அண்ணன் தெளிவா கேட்கிறாருன்ட்டு. உங்க ஊர் அமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. எத்துராஜுலு வஜ்ரவேலு ஏவா வேலு ஒருத்தர் இருக்காரு. அந்த அண்ணாமலையார் கோயில கொடுக்குற பாச கூட அவன் புள்ள 3000 வித்துடுறான். கேவலமா இருக்குது. நம்ம எம்எல்ஏங்களாம் வந்து அலையறாங்க. என்ன ஒண்ணுமா இல்ல, கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்க. எல்லா துறையிலும் இன்னும் 2 மாசம் தான், அதுக்கப்புறம் எண்ணிட்டு இருக்கு போறாரு. ரொம்ப ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் நம்ம பகுதியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப அதே மாதிரி அண்ணனுடைய படிப்பு, திறமை, அறிவு எல்லா துறையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால இந்த துப்புக்கட்ட ஸ்டாலினால நேரா பேச முடியல. குறிஞ்சிப்பாடியில் ஒருத்தருக்கா எம்ஆர்கே அந்த லூசு பையனை விட்டு பேச வைக்கிறான். அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியல. அப்ப கூட அவனுக்கு கொஞ்சம் கூட உணர்வு இல்லை. தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு ராணுவ வீரர் போல நம்ம இளைஞரணி பூரா அனைவரும் ஒன்னா இருந்து அண்ணன் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். திமுகவை, அதாவது ஆந்திரா மாநிலம் பிரகாசம் மாவட்டம் ஓங்கோல இருக்க சிறுவகொம்பாப்பாளையத்திலிருந்து வந்துகிறாரு. யாரு? முத்துவேலு, கருணாநிதி, ஸ்டாலின். இது என்ன பெரிய மன்னர் பரம்பரை மாதிரி சொல்றாரு திருட்டு ட்ரெயின்ல வந்துட்டு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுங்க. தயவு செய்து இவங்களை வீட்டுக்கள் பண்ணா நீங்க ராணுவ வீரர் மாதிரி சொல்லி நாம் அனைவரும் அன்புமணியின் தம்பிகளாக நம் அண்ணனுடைய போர்ப்படையாக இருந்து செயல்பட வேண்டும். உங்களை பணியோடு கேட்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில இளைஞர் சங்க செயலாளர் அன்பு சகோதரர் மேட்டூர் ராஜசேகர் அவர்கள். பொதுக்குழுவுக்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞர் சங்கத்தின் தலைவர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் கணேஷ்குமார் அவர்களே, நம்மளையெல்லாம் வீரத்தோடு வழிநடத்துகின்ற, மதுவையும் கஞ்சாவையும் இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கின்ற ஒரே தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டியாக தருகின்ற இந்த இயக்கத்திற்கு ஒரு பொக்கிஷமான தலைவர் கிடைத்திருப்பது நாமெல்லாம் பெருமைப்படுகின்ற இந்த வேளையில், இந்த பொதுக்குழுவில் நாமெல்லாம் ஒரு சபதம் எடுக்க வேண்டும். அண்ணன் அவர்கள் தொடர்ந்து இந்த கடந்த 2 ஆண்டு காலம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கின்றார் என்றால் தமிழகத்தில் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் என்பதை இந்த நாட்டுக்கே தினந்தோறும் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் அன்புமணி அவர்கள். அவர்களை கரத்தை வலுப்படுத்த இளைஞர் சங்கம் அனைவரும் கிராமத்திற்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு தொகுதியில் இருக்கின்ற இளைஞர் சங்க மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் குக்கிராமத்திற்கு அனைவரும் சென்று கிராமத்தையும் பூத்தையும் வலுப்படுத்தினால் மட்டுமே அண்ணனுடைய லட்சியம் நிறைவேறும். அண்ணன் அவர்கள் சொன்னார், திருவண்ணாமலையில் ஏவா வேலு அவர்கள் இன்னும் 2 மாத காலத்தில் விரட்டி அடிப்போம் என்று. 3 மாவட்டத்திற்கு அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அது சேலம் மாவட்டத்திலும், சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதி அவர் பொறுப்பேற்றிருக்கின்றார். அந்த 11 தொகுதியும் இந்த இளைஞர் சங்கம் திமுகவை டெபாசிட் இழக்க செய்வது, திராவிட முன்னேற்ற கழகத்தை, திமுகவை தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிப்பது இளைஞர் சங்கத்தின் லட்சியமாகும். ஒன்றை சொல்லிவிடுகின்றேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதுகெலும்பு நம்மளுடைய இளைஞர் சங்கம். இந்த இளைஞர் சங்கம் கண்ணியத்தோடு செயல்படுகின்ற திமுக வெறும் பணத்தை மட்டும்தான் நம்பி இருக்கு. கண்டிப்பா என்ன, ஆனா நம்ம மக்களை நம்பி இருக்கணும். இவங்க தான் உண்மையான தளபதிகள். கட்டாயம். இதை விட நமக்கு என்ன வேணும்? இதை விட நம்மளுக்கு ஒரு சான்று என்ன வேண்டும்? இளைஞர்கள் தான் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் பலம் என்பதை அண்ணன் சொல்லிவிட்டார். நாம் இன்னையிலிருந்து கிராமத்திற்கு சென்று திமுகவை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். பணம் பெருசா, மக்கள் பெருசா, இளைஞர்கள் பெருசா என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததாக மாநில இளைஞர் சங்க செயலர் அன்பு சகோதரர் தஞ்சை வெங்கட்ராமன் அவர்கள் பேசுவார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய கணேஷ்குமார் அவர்களே,
நமக்கெல்லாம் பல கருத்துக்களை இங்கே கூற இருக்கின்ற நிரந்தர பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் வருங்கால தமிழகம் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் எங்களுடைய ஆருயிர் அண்ணன் சின்னையா அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர் மற்றும் தலைமை நிலைய செயலாளர், அனைத்து நிலை பாட்டாளி இளைஞர் சங்க செயலாளர் உள்ளிட்ட இங்கே வருகை தந்துள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளது ஆருயிர் அண்ணன் அவர்கள் எந்த தொகுதியில் வேட்பாளர்களை அடையாளம் காட்டினாலும் இந்த பாட்டாளி இளைஞர் சங்கம் அங்கே முழு மூச்சோடு நின்று அனைவரையும் வெற்றி வேட்பாளராக தேர்வு செய்து சார்ஜார்ஜ் கோட்டைக்கு அண்ணனுடைய களத்தை வலுப்படுத்த அனைவரும் அயராது பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் உறுதியேற்போம். இந்த தமிழகத்தை மதுவில் தள்ளாட செய்து இந்த தமிழகத்தை வீழ்ச்சி பாதையில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அண்ணன் அவர்களுடைய தலைமையில் அமையக்கூடிய இந்த கூட்டணியின் மூலமாக இந்த தமிழகத்திலிருந்து விரட்டி அடித்து நம்மளுடைய சின்னையா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி இங்கே ஒரு தரமான நிலையான ஒரு சின்னையாவுடைய ஆலோசனைப்படி நடக்கக்கூடிய தமிழகத்தை நாம் இங்கே அமைப்போம் என்பதில் அனைவரும் உறுதியேற்போம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி ஆட்சி செய்திருக்கிறார், அவருடைய மகன் ஸ்டாலின் ஆட்சி செய்திருக்கிறார். அவர்களுடைய ஆட்சி செய்ததனுடைய லட்சணத்தை திருவாரூர் மாவட்டம் ஒன்றை மட்டும் பார்த்தால் நன்றாக தெரியும். அதில் என்ன வளர்ச்சி இருக்குது என்பதை அங்கே சென்று பார்த்தால் அந்த அளவிற்கு ஒரு கேவலமான ஒரு நிர்வாகத்தை செய்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவோம் என்பதை கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில இளைஞர் சங்க செயலாளரும் நெமிலி ஊராட்சி துணை சேர்மனம் அன்பு தீனதயாளன் அவர்கள். நம்முடைய மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவிலேயே ஒரு கட்சி தலைவருக்கு அதிகமான தம்பிகளை கொண்ட ஒரே அண்ணன் என்று சொன்னால் நம்முடைய சின்னையா மட்டும்தான். அப்படி ஒரு சிறப்பு பெற்ற இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அவர்களுடைய வழி நடத்தலில் நாம் அனைவரும் இந்த இளைஞர் சங்க கூட்டத்தில் உறுதியேற்று அவர் நமக்கு என்ன கட்டளை இடுகிறார்களோ அந்த வேலை திட்டத்தை அப்படியே செய்து முடிப்போம். 2026 இளைஞர்களுக்கான ஆண்டு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஆண்டு என்பதை நிரூபிக்கும் வகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் மருத்துவர் சின்னையாவின் ஆணைக்கேற்று செயல்பட வேண்டும் என்று கூறி ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த காலத்தில் நமது சின்னமான மாம்பழ சின்னத்தை, மாம்பழத்தை சாலைகளில் கொட்டி நசுக்கி நம்மை அவமானப்படுத்தினார்கள். அதற்கு நாம் இந்த கூட்டத்தின் மூலமாக வருந்துகின்ற இளைஞர்கள் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும். மாம்பழ சின்னம் வெற்றி பெற்று இந்த திமுகவிற்கு நாம் யார் என்பதை பாடம் புகட்டும் வகையில் அனைவரும் உறுதி ஏற்பது மட்டுமல்ல, கோபத்துடனும் வெறியுடனும் சென்று நம்முடைய சின்னையா சொல்கின்ற பணிகளை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக புதுவை மாநில இளைஞர் சங்க செயலாளர் ரமேஷ் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். முதல் கூட்டமாக இளைஞர் சங்கத்து கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய புதுச்சேரி இளைஞரணி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் புதுச்சேரியின் மண்ணின் மைந்தன், புதுச்சேரியில் கால் வைத்த நமது மருத்துவர் சின்னையாவை வணங்கி இன்று புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணியை பலப்படுத்த கடுமையாக உழைப்போம். புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒத்துழைப்பு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழலை உருவாக்கி அண்ணன் எங்களுக்கு கொடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்போம் என்று இந்த நேரத்தில் அண்ணனிடம் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மூத்த இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர், தொடர்ந்து இளைஞர் சங்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தருமபுரியை சேர்ந்த முருகசாமி.
இந்த சிறப்பானது ஒரு பொதுக்குழுவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவர் சின்னையாவினுடைய வழிகாட்டுதல் படி நம்ம எல்லாம் வழிநடத்துகிற இளைஞர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் கணேஷ்குமார் அவர்களே, இறுதியாக நிறைவாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற சின்னையா பாட்டாளி கட்சியினுடைய அன்பு தலைவர் அண்ணன் சின்னையா உள்ளிட்ட அனைத்து நிலை பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைமைச் செயலாளர், மாநில செயலாளர்கள் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் முதற்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏற்கனவே நமது நிர்வாகிகள் எல்லாம் சொன்னதை போல நம்ம ஒரு செய்தியை படிச்சோம். இப்ப கடைசியா சென்னையா சொல்லும் போது கடைசி தீர்மானம் என்ன சொன்னாங்க, இந்த பூமியும் நாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் சிறப்பா விட்டுட்டு போகணும் நம்ம தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதே போல நம்ம சமுதாயத்திலேயும் தமிழகத்தில் அடுத்த தலைமுறையை வழிநடத்துகிற தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை வலுவானத ஒரு நிலையில தமிழகத்தை ஆட்சியை பிடிக்கின்ற விதத்தில் நாம் எல்லாம் அண்ணனுடைய வழிகாட்டுதல்படி செயல்பட வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாட்டாளி இளைஞர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இளைஞர் சங்கத்தினுடைய இளைஞரணியினுடைய பொதுக்குழு கூட்டத்தை நமக்கெல்லாம் இங்கே நல்வழி காட்டி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த நம்முடைய தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகர், வருங்கால தமிழகம் மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாட்டாளி மக்கள் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், எப்படி நம்முடைய செயல்பாடுகள் இருந்து இந்த மக்கள் விரோத ஏமாற்றுகின்ற திமுக அரசை ஆட்சியிலிருந்து இறக்குவதற்கு எப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்ம இருக்க வேண்டும் என்று நம்முடைய சின்னையா அவர்கள் தெளிவாக உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றார். அந்த வகையில் இங்கே சொல்கின்ற அனைத்து கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு, இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் நிர்வாகிகள் தான், நம்ம தான் களப்பணியாளர்கள். களப்பணியாளர்கள்னா என்ன, கட்சியில மாவட்ட செயலாளர் இருக்கலாம், மாநில நிர்வாகிகள் இருக்கலாம், ஆனா தேர்தல் நேரத்தில் யாரு தேனி மாதிரி ஓடி வேலை செய்வா? அடுத்து வரக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஆகிய நீங்கள் தான் இங்கே அமைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் கட்சியினுடைய செயல்பாடு எடுத்து செல்லக்கூடிய வேலைகளை நம்ம செய்யணும். இன்னைக்கு திமுக எடுத்துக்கங்க, பொய்ய மட்டுமே சொல்றான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அரசியலாக செய்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். இன்னைக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று இருக்கிறது என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்றைக்கு கூட்டணியில் சேர்ந்தாரோ அன்னையிலிருந்து கூட்டணியுடைய நிலைமையே மாறுச்சா இல்லையா? அப்ப அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிறகு தேனி போல் சுறுசுறுப்பாக களப்பணி செய்கின்ற கட்சி எந்த கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் நம்ம நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர் சின்னையா அவர்கள் சொல்கின்ற வழிகாட்டுதலை மனதில் ஏத்துக்கிட்டு நம்மளை எல்லாம் தொடர்ச்சியாக ஏமாற்றுகின்ற இந்த திமுக அரசு, தொடர்ச்சியா என்ன ஒண்ணு மட்டும் இல்ல, நம்மளை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற திமுக அரசு இந்த கூட்டம் போடுறதுக்கு நமக்கு அனுமதி கொடுக்கல. யோசிங்க, சினிமால சொல்லுவான், சீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்ற மாதிரி, நீ அரங்கத்தை கொடுக்கலனா எங்களால கூட்டம் நடத்த முடியாதா? இது என்ன? இது பாட்டாளி மக்கள் கட்சி. அடங்க மறுப்போம், அத்துமீறுவோன்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுங்க ஏசமான கை கட்டிட்டு நிக்கிற கட்சி அல்ல, நீங்க அடக்க அடக்க எழுந்து திருப்பி அடிக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த பந்தை நீங்க தண்ணி உள்ள அடக்கினீங்கன்னா 2 மடங்கா வெளியில வரும் என்பதை நிரூபிப்பதற்காக வந்திருக்கின்ற கூட்டம் தான் இந்த நிர்வாகிகளோட கூட்டம். நீங்க அப்படியே விட்டிருந்தா கூட இவ்வளவு கூட்டம் வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு எங்களை அடக்க நினைக்கிறீர்களோ எப்படியாவது இந்த கட்சியை உடைச்சிடணும், பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சிடணும். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுன்னு ஒரு தலைவர் வாயை திறக்க கூடாது. இடஒதுக்கீடுன்னு கேட்டா அந்த கட்சியை உடைக்கணும், இந்த சமுதாயத்தை அழிக்கணும் என்று நினைக்கின்ற திமுகவிற்கு இந்த தேர்தலில் நாம் பாடம் புகட்டுவதற்கான வழிமுறைகளை மருத்துவர் சின்னையா அவர்கள் சொல்ல இருக்கிறார். அந்த வகையில் நாம் எல்லாம் மீண்டும் மருத்துவர் சின்னையா சொல்கின்ற வழிகாட்டுதலின்படி வழி நடந்து வருகின்ற தேர்தலில் மாம்பழம் சின்னம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தர சின்னம் என்பதை மருத்துவர் சின்னையாவிற்கு சமர்ப்பிப்போம் என்று இளைஞரணி உறுதியேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக மாநாட்டினுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றது.
தீர்மானம் படிக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த பக்கம் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, முதல் தீர்மானத்தை ஈரோடு திருமுருகன் அவர்கள், நீங்கள் அனைவரும் ஒரு நிமிஷம், ஒவ்வொருவரும் தீர்மானம் படித்து முடித்த பிறகு கரகோஷம் எழுப்பி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, முதல் தீர்மானம் மாவட்ட இளைஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் ஈரோடு திருமுருகன் அவர்கள் உங்களுடைய வாசிப்பார். தமிழகத்தின் தலைமகன் அன்புமணி உட்பட அனைத்து நிலை பொறுப்பாளருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதல் தீர்மானமாக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாமக அங்கம் வகிக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு கடுமையாக உழைக்க உறுதியேற்போம் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி. வணக்கம். தீர்மானம் 2 வாசிக்க வருபவர் மயிலாடுதுறை முருகவேல் அவர்கள், மாநில இளைஞர் சங்கத்தினுடைய துறை செயலாளர் மயிலாடுதுறை முருகவேல். இளைஞர்களின் எழுச்சி நாயகர் நாளைய தமிழகம் மருத்துவர் சின்னையா அவர்களை வணங்கி, சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநில பொதுக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மருத்துவர் சின்னையா சொன்னது போல வர இருக்கிற 2026 திமுக எனும் தீய சக்தியை வேறறுத்து மாம்பழ சின்னத்தினை நமது சின்னமாக, அதாவது இப்ப எத்தனையோ சவால்களை மேற்கொண்டு கட்சியோட தலைவர் ஐயா தாங்கிறதையும் சின்னம் நமக்கு தாங்கிறதையும் உறுதிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கும். ஆனா இனி வரும் காலத்தில் இந்த 2026 நாம் சபதம் ஏற்று இந்த தேர்தலில் வெற்றி கொண்டோமானால் நிரந்தர சின்னம் நமக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு, தீர்மானம் 2 தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் மூலம் திமுக அரசுக்கு எதிராக புதிய எழுச்சியை ஏற்படுத்திய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். கரகோஷத்துடன் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 3 வாசிப்ப வருபவர் மாநில இளைஞர் சங்கத்தினுடைய துணை செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞர் அணி பொதுக்குழு கூட்டத்திற்கு, சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்திற்கு எழுச்சியுரை ஆற்றிருக்கின்ற அண்ணன் உட்பட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தீர்மானம் இன்று 3 திமுக ஆட்சியின் மீதான ரூபாய் 6 லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆணையம் அமைத்து விசாரணை நடத்த அரசு ஆணையிட வேண்டும். நன்றி. தீர்மானம் 4 வாசிக்க வருபவர் மாவட்டத்தினுடைய இளைஞர் சங்க செயலாளர் திருவண்ணாமலை மாவட்டம் தினேஷ்குமார் அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அன்புமணி அண்ணன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க தலைவர் மற்றும் செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தீர்மானம் 4 மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் அமைக்க திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தமிழ்நாடு மக்கள் முன்வர வேண்டும். நன்றி, வணக்கம். தீர்மானம் 5 தென் மாவட்டங்களின் சார்பாக தீர்மானத்தை வாசிக்க வரக்கூடியவர் திண்டுக்கல் சிற்றரசு மாநில இளைஞர் சங்கத்தினுடைய துணை செயலாளர். இந்த மண்ணையும் மக்களையும் எப்போதும் காக்க போராடி கொண்டிருக்கும் நமது தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தீர்மானம் 5 தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தவறியதற்காக தமிழ்நாட்டு மக்களிடம் திமுக அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். நன்றி. தீர்மானம் 6 வாசிக்க வருபவர் புதுச்சேரி மாநிலத்தினுடைய மாநில இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எல்ஜி சேகர் அவர்கள். தீர்மானம் 6 வருங்கால தமிழகம் மருத்துவர் சின்னையாவை வணங்கி இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் கணேஷ்குமார் அவர்களை வணங்கி, புதுச்சேரிக்கு போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூட கொடுக்கல கூட்டணி கட்சி சார்பா. மருத்துவர் சின்னையா எங்களுக்கு பாண்டிச்சேரியில ஒரு அங்கீகாரத்தை பெற்று தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். கடந்த முறை 4 எம்எல்ஏ ஒரு எம்பி தொகுதி இருந்த தொகுதி பாண்டிச்சேரி. இந்த தடவை மீண்டும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்று தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
தீர்மானம் எண் 6 படித்த இளைஞர்களின் சேகர், நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உழைச்சா தானும் அங்கீகாரம். ஐயா, கண்டிப்பா ஐயா. தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பியா இருந்தவங்க தான் வெளியில போயிட்டாங்க. இருந்த தொண்டர்கள் பாண்டிச்சேரி அப்படியே தான் இருக்கு ஐயா. தீர்மானம் எண் 6 படித்த இளைஞர்களின் அரசு வேலை தனியார் வேலை குறித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய திமுக அரசு கண்டனம் தெரிவிக்கின்றோம். நன்றி. மேற்குறிப்பிட்ட 6 தீர்மானங்களையும் இந்த இளைஞரணியினுடைய பொதுக்குழு இரு கை கரகோஷத்தோடு நிறைவேற்றி தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய செல்வகுமார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். நமது அன்பு தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த இளைஞர் சங்கத்தினுடைய பொதுக்குழுவின் மூலமாக ஒரு செய்தியை தம்பிகள் ஆழமாக மனசுல பதிய வச்சுட்டு போகணும். நாம வாழக்கூடாது, நாம வளரக்கூடாது என்று காலங்காலமாக திட்டமிட்டு செயல்பட்டு வருகிற ஒரு தீய சக்தி தான் திமுக. ஒரு நேரத்தில் தேர்தலில் நாம் தோத்த பொழுது மாம்பழத்தை சாலையில கொட்டி அதனுடைய சதைய நசுக்கி எக்காலமிட்டு கொக்கரித்தவர்கள் தான் திமுக காரங்க. ஆனா காலங்காலமா நமது பாட்டாளி சொந்தங்கள் அவங்களுக்கு நாம பதில் கொடுத்துட்டு வரோம். டே, மாம்பழத்தினுடைய சதையை மட்டும்தான்டா உங்களால சிதைக்க முடியும், அதுக்குள்ள விதை இருக்குதா, அது எங்க தூக்கி போட்டாலும் முளைக்கும் என்று அந்த துரோக நம் இனத்தினுடைய துரோக திமுகவுக்கு பாடம் கெடுத்துட்டு வரோம். இன்னைக்கும் அழகா இருந்த அந்த தேன்கூட்டுல கல்லெறிஞ்ச அந்த திமுக என்கிற தீய சக்திய வீட்டுக்கு அனுப்பணும். அதெல்லாம் நீங்க நெஞ்சில குத்திக்கிட்டு போகணும். இந்த தீய சக்தியினுடைய திட்டத்தை ரொம்ப நிதானமாக, ரொம்ப பொறுமையாக, அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அத்தனையும் தான் நெஞ்சில சுமந்துகிட்டு அந்த தீய சக்தியினுடைய திட்டத்தை முறியடிச்சு இன்னைக்கு இந்த இயக்கத்தை காவந்து பண்ணி வருகிற தலைவர் தான் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஒரு சிறந்த தலைவருக்கு தேவையான குணாதிசயங்கள், ஆற்றல்கள் என்னென்ன என்று வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அன்பு, இரக்க குணம், உதவி செய்கின்ற மனப்பான்மை, வீரம், தியாகம், அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு, பொறுமை, நிதானம், நேர்மை, உண்மை, முடிவு எடுக்கின்ற ஆற்றல், சிக்கலை தீர்க்கின்ற ஆற்றல், பேச்சாற்றல், செயலாற்றல், பகுத்தறிகின்ற ஆற்றல், மேற்பார்வை செய்கின்ற ஆற்றல், இப்படி 30க்கும் மேற்பட்ட பண்புகளையும் ஆற்றல்களையும் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த பண்புகள்ல ஏதாவது 1-2 பண்புகள், ஏதாவது 1-2 ஆற்றல்கள் இருந்தாலே ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியும். ஆனா ஒரு சிறந்த தலைவருக்கு உண்டான அத்தனை ஆற்றல்களையும் அத்தனை பண்புகளையும் ஒருங்கே பெற்ற தலைவர் தான் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். தலைவர்கள்ல பல வகை உண்டு. அரசியல் தலைவர், சமூக தலைவர், இப்படி பல வகைப்படுத்துவாங்க. பண்புகளும் ஒவ்வொரு தலைமைக்கு தகுந்த மாதிரி பண்புகளும் முக்கியத்துவம் பெறும். ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான பண்புகள்ல மிக முக்கியமான பண்பு நிதானம். அந்த நிதானம் என்கிற பண்பை 100 விழுக்காடு நமது தலைவர் அவர்கள் கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த இயக்கத்தை காவந்து பண்ணிட்டு வராங்க. 100 நாள் நடைபயணத்தில் அவருடைய உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல. மதியம் சாப்பாடு 5 மணி 6 மணிக்கு தான் தலைவர் அவர்கள் சாப்பிடுவாங்க. ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடைகாத்து காத்து வருகிற போல இந்த இயக்கத்தை
காத்து வருகிற நமது தலைவர் அவர்களுக்கு இளைஞர் சங்கம் தோள் கொடுக்கணும். நாம நிக்கிற அத்தனை தொகுதியும் நாம ஜெயிப்போம். கூட்டணி கட்சியினுடைய அத்தனை தொகுதியும் ஜெயிப்போம். நம்ம கூட்டணி வச்சிருக்கிற அந்த ஆட்சி தான் இந்த மண்ணில ஆட்சி அமைக்கும். இதற்காக பாடுபட வேண்டியது இளைஞர் சங்கம் என்பதை மனசில் வைத்துக் கொண்டு நீங்க எல்லாம் புறப்படணும் எழுச்சியோடு. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திலகபாமா அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார்கள். அரசியல் என்பது திட்டமிடல், அரசியல் என்பது நிர்வாகம், அரசியல் என்பது மக்கள் பணி என்ற புதிய தடத்தை வழியமைத்து அதை நோக்கி இளைஞர்களை நகர்த்திக் கொண்டு சென்று கொண்டிருக்கும் நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அமர்ந்திருக்கிற இந்த அவையை வணங்கி, உண்மையிலேயே எத்தனை சிக்கல்களுக்கு இடையிலும் நாங்கள் இந்த கூட்டத்தை இளைஞர் சங்க பொதுக்குழுவை திறம்பட நடத்தியே தீருவோம் என்று இந்த அரங்கு நிறைந்திருக்கிற அத்தனை இளைஞர் சங்க நிர்வாகிகளையும் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற இளைஞர் சங்கத்தின் தலைவர் அவர்களையும் உள்ளபடியே வாழ்த்தி அமர்கிறேன். வாழ்த்தினோம்னா நம்மளும் சேர்ந்து கை தட்டலாம். முதல்ல நம்மளை நாமே பாராட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதுதான் முதல் படி, வெற்றியின் முதல் படி. இது மிக முக்கியமான காலகட்டம். அதுவும் இளைஞரணியின் பொதுக்குழு என்பது ஒரு விதைக்குள் இருக்கின்ற வித்தை தேடி கண்டடைகின்ற ஒரு நிகழ்வு. இந்த வித்தை முளைக்க வைக்கிற மந்திர சாவியை வைத்திருப்பவர் நமது தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த பொதுவா கூப்பிட்டாங்க, வந்தோம், வந்திருக்கிறோம், எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்றோம், நாங்க என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்விக்கு பின்னால் நீங்களே அறியாமல் இந்த வித்தை விருட்சமாக்குகிற மந்திரத்தை நமது தலைவர் அவர்கள் செய்து முடிப்பார். அதை நம் இந்த தேர்தலில் கண்டுபிடிப்போம். ரொம்ப எளிதா இன்னைக்கு திமுக ஒரு வதந்திய பரப்பி விட்டுட்டே இருக்கு. பிஜேபி மிரட்டிருச்சு, அதிமுகவை மிரட்டிருச்சு, எல்லாரையும் மிரட்டி மிரட்டி ஒண்ணு சேர்க்கிறாங்க. அட, அந்த பிஜேபி மிரட்டதா இருந்தா திமுக தானையா மிரட்டணும்? லட்சம் கோடிக்கு மேல ஊழல் பண்ணி வச்சிருக்கிற இந்த திமுகவை தானே விரட்ட முடியும், வேற யாரை மிரட்ட முடியும்? இன்றைக்கு மக்களுக்காக, மக்கள் பணிக்காக, பெண்களுக்காக, கருவில் இருந்த குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரை அத்தனை பேரும் வளம் வாழ வேண்டும் என்பதற்காக அத்தனை இயக்கங்களும் மக்கள் விரோத திமுகவை வெளியேற்றுவதற்காக இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அந்த ஒன்று சேர்தலை வெற்றி களமாக மாற்ற வேண்டியது முக்கியமாக இளைஞர்களின் கையில் இருக்கிறது. அந்த இளைஞர் கூட்டமைப்பை, பொதுக்குழுவை நிகழ்த்தி கொண்டிருக்கிற தேர்தலில் இன்னமும் மக்கள் பணி ஆற்றுவதற்கு உங்களை முன்னகர்த்தி சொல்லக்கூடிய இந்த இளைஞர் சங்க நிர்வாகிகளை மீண்டும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி, இந்த தேர்தல் நமக்கான களம், மக்களுக்காக நாம் பணியாற்றுவதற்கு நமக்கு கிடைத்த மிக அரிய வாய்ப்பு. எப்போதும் வெற்றி பெற வேண்டும் என்று போராடுவோம். உண்மைதான். இந்த முறை திமுகவை தோற்கடிக்கவும் சேர்ந்து நீங்கள் திட்டமிட வேண்டும். முக்கியமா இளைஞர்கள் நிறைய கோவப்படுவாங்க. ஒரு விஷயத்தை பார்த்தா கோவப்படும், போலித்தனத்தை பார்த்தா எரிச்சல் வரும். ஆனா எல்லாத்தையும் இப்படி நகற்றதுலயும் ஒரு மீன்ஸ்லயும் சிரிச்சிட்டும் கடந்து போயிடுறோம். உங்களுடைய பாரதி சொல்லுவான்ல, அக்கிடி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் காட்டிலை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. இங்க வெந்து தனியலங்க, கங்கு இருக்கு. அதை இப்படியே நகட்டிட்டு போயிடாம களத்தில் வெந்து தணிய வேண்டும் காடு என்ற அளவுக்கு இளைஞர் சங்கம் களத்தில் உழைக்க வேண்டும். தீய சக்தியை வெளியேற்றுவதற்காக இங்கு தலைவர் அவர்கள் இறுதியாக நமக்கு தருகின்ற உரை, இந்த உரையை, அந்த குரலை ஒளிபெருக்கியாக தமிழகமெங்கும் எடுத்து செல்கின்ற பெரும் சக்தியாக நீங்கள் மாற வேண்டும். அந்த உறுதியை இந்த களத்தில் இருந்து நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை இளைஞர் சங்க இந்த பொதுக்குழுவிற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து பேச வருபவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா வடிவேல் ராவணன் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார்.
வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து நமக்கு அருமையான செயல்படுத்தக்கூடிய கட்டளைகளை வழங்கியிருக்கின்ற நம் அன்பு தலைவர், அறிவாற்றல் மிக்க தலைவர் அன்புமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணியின் தலைவர், அன்பிற்குரிய இளவல் கணேஷ்குமார் அவர்களே, அவருக்கு துணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற தளபதிகளே, துணை செயலாளர்களே, நம்முடைய கட்சியின் பொருளாளர் கவிஞர் திலகபாமா அவர்களே, இங்கே மிக சிறப்பாக கூடி குழுமி தலைவர் எந்த கட்டளையிட்டாலும் அதை நிறைவேற்றுவதற்காக அணியமாகி கொண்டிருக்கிற என் அன்பு உடன்பிறப்பு பாட்டாளி சொந்தங்களே, இளைஞர் படை வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். 10 கட்டளைகளை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் நம் பாசமிகு தலைவர் அவர்கள். 10 கட்டளை என்றால் சிலருக்கு தெரியும். எகிப்திலே அடிமையாகி கிடந்த பல்லாயிரம் இஸ்ரேலியர்களை விடுதலை செய்து கானான் தேசத்திற்கு அழைத்துச் சென்று அவர்களுக்கு உரிமையான தேசத்தை காட்டிய தலைவர், ஞானி, அருளொளி மோசஸ் அவர்கள். நம்முடைய தோழர்கள் சிலர் மூசா நபி என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட மோசஸ் அவர்கள் அந்த இஸ்ரேலியர்களை, அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரேலியர்களை விடுவித்து ஒரு உரிமை நாட்டிற்கு அழைத்து செல்வது போல் நம்மையெல்லாம் நம்முடைய உரிமைகளை உணர்ந்து, நம்முடைய கடமைகளை உணர்ந்து, நம்மை நாமே விடுவித்துக் கொள்கிற இந்த அரசியல் போராட்டத்திலே நாம் எல்லாம் வெற்றி பெறுவதற்காக நமக்கு தலைவர் அவர்கள் 10 கட்டளைகளை வழங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த கட்டளைகள் இதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்டாட்சி, கொடுமையான இந்த தீய ஆட்சியை அகற்றி ஒரு நல்ல ஆட்சியை அமைத்து மக்களுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தலைவர் அவர்கள் அந்த கட்டளைகளை வழங்கியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த தோழர்களே, படை வீரர்களே, நீங்கள் எல்லாம் இந்த கட்டளைகளை ஏற்று வருகிற சட்டமன்ற தேர்தலிலே இந்த ஓடுகாலிகளை, இந்த உண்மத்தர்களை, இந்த உளுத்தர்களை ஓங்கோலுக்கு விரட்டி அடிக்க வேண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எதற்கு ஓங்கோல்? ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தவனெல்லாம் வாழ வைக்கிற தமிழகம் வந்தேரிகளைத்தான் ஆள வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை நீங்களெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அங்கு அனுப்புவதற்கு நாம் தயாராக வேண்டும். இந்த தேர்தல் அவர்களுக்கு இறுதி தேர்தல், நமக்கு ஒரு நுழைவு தேர்தல். தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி அமைவதற்கு இந்த தேர்தல் நமக்கு வாசலை திறந்து விட்டிருக்கிறது. நல்ல கூட்டணி தலைவர்கள். எனவே அன்பார்ந்த தோழர்களே, இந்த தேர்தலிலே நாம் ஒற்றை இலக்கு, ஒரு சிங்கிள் அஜெண்டா, திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவது, திமுக ஆட்சியாளர்களை ஓங்கோலுக்கு அனுப்பி வைப்பது, தமிழக ஆட்சி கட்டிலிருந்து அவர்களை அகற்றுகிற ஒரே ஒரு ஒற்றை இலக்கை நீங்கள் மனதிலே கொண்டு இந்த கட்டளைகளை எல்லாம் செயல்படுத்தி வருகிற தேர்தலிலே நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையிலே அந்த வெற்றியை ஈட்டி தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் எல்லாம் உழைப்பெடுக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே உழைப்போம், வெல்வோம். தேர்தலிலே நம்முடைய ஆற்றலை காட்டி நல்லாட்சி அமைப்போம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர்கள் மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். நீ கூட